சரி, ஓகே. ட்ரிக்னாமெட்ரி டாபிக் வந்து பார்த்துட்டு இருக்கோம். வாய்ஸ் கிளியரா கேக்குதா? பிரேக் ஆகுதா? சவுண்டு கம்மியா இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஃபார்முலாஸ் எல்லாமே படிச்சிட்டீங்களா? நேத்து ட்ரிக்னாமெட்ரி டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ட்ரிக்னாமெட்ரியில லாஸ்ட் கிளாஸ்ல ஃபார்முலாஸ்லாம் சில சொல்லியிருந்தேனா, அந்த ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் இருக்கா? இப்போ கேட்டா சொல்ல முடியுமா? கொசிகன் அண்ட் காட் இந்த ரெண்டுக்கும் ரிலேஷனா இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன சொல்லுங்க? கொசிகன் அண்ட் காட். நீங்க நேற்று அட்டன் பண்ணீங்களாப்பா கிளாஸ்? அட்டன் பண்ணுங்க. கொசிகன் அண்ட் காட் இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன ஃபார்முலா அது? கொசிகன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. 1 பிளஸ் ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபார்முலா என்ன இருக்கு? படிக்கலையா யாருமே? 1 பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்னது? கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. தென் அந்த ஃபார்முலா. ஓகே, சைன் தீட்டாவோட தலைகீழி என்ன? இன்வர்ஸ். ஒன் பை சைன் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? கொசிகன். tan தீட்டாவோட இன்வர்ஸ் என்ன? 1 பை tan அப்படின்னு சொன்னா அது என்னது சொல்லுவோம்? காட். ஆமா தானே? ஓகே, டேப்லர் காலம் படிச்சாச்சா? ஒரு டேபிள் மாதிரி சொன்னேன்ல.
சைன் சைன் 60 டிகிரி வேல்யூ என்னப்பா? √3/2. tan 0 டிகிரி வேல்யூ என்ன? cos 90 டிகிரி வேல்யூ என்ன? 0. tan 45 டிகிரி வேல்யூ என்ன? 1. sin 45 டிகிரி வேல்யூ என்ன? 1/√2. cos 60 டிகிரி வேல்யூ என்ன? 1/2. tan 30 டிகிரி வேல்யூ என்ன? 1/√3. cot 30 டிகிரி வேல்யூ என்ன? cot 30 டிகிரி வேல்யூ. tan கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல, அதை தலைகீழா போட்டா அதான் cot. tan 30 டிகிரி எவ்வளவு எழுதிருக்கோம்? 1/√3 எழுதிருக்கோமா? அப்ப அதோட இன்வர்ஸ் அப்படின்னா √3/1 அப்படிங்கறத என்ன போடலாம்? √3 அவ்வளவுதானே? ஓகே. சரி, இப்போ வந்து நம்ம நேத்து பார்த்த அந்த 10 ஃபார்முலாஸ்க்கு உள்ள ப்ராக்டிஸ் கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்படி பண்ணதான் நமக்கு இது கொஞ்சம் ஈஸியா ஆகும். சரியா? ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டின் எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். இதான் கொஸ்டின். இதுல தீட்டா இஸ் அக்யூட் அப்படின்னா தீட்டா என்பது குறுங்கோணம் அப்படின்னு பேரு. குறுங்கோணம் அப்படின்னா அது வந்து பிலோ 90 டிகிரி. 90 டிகிரியை விட
குறைவா இருந்தா அதுக்கு பேரு அக்யூட். ஆங்கிள் வந்து லெஸ் தென் 90 டிகிரினா அது அக்யூட். இதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ட்ரை பண்ணி சொல்லுங்க. இது எப்படி போடணும், ஆன்சர் யாருக்காவது தெரிஞ்சா சொல்லலாம். இது எந்த மெத்தட்ல போடணும் அப்படின்னா ட்ரையாங்கிள் மெத்தட். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து tan தீட்டாவோட டெஃபினிஷன் என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்ல 3 போடணும், அட்ஜசன்ட்ல 4. இங்க 3, இங்க 4. 3 4 வந்தா இங்க என்ன வரும்? ஹைபாட்னஸ்ல என்ன வரும்? 5. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? கொசிகன். சைன் கண்டுபிடிச்சா கொசிகன் சொல்லிடலாம் தானே. சைன் தீட்டா என்ன டெஃபினிஷன்? ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். ஆப்போசிட்ல என்ன இருக்கு? ஹைபாட்னஸ் என்ன? இது ஆக்சுவலி சைன் தீட்டா. பட் கொசிகன் தீட்டானா இது எப்படி மாறும்? தலைகீழா போடணும். ஸோ 5/3. ஆன்சர் வந்து 5/3. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இப்ப நம்ம சொல்லிக்கிறது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேயா? அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் tan theta equal to 4/3 எனில் இந்த சம் சால்வ் பண்ணா என்ன ஆன்சர் வரும்?
ஆன்சர் வந்து 3யா? எப்படி போடுவேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் tan தீட்டாவோட டெஃபினிஷன் என்ன போடும் அப்படின்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், எதிர்பக்கம் பை அடிப்பக்கம். இப்ப இதுல வந்து எதிர்பக்கம்னா 4, அடிப்பக்கம்னா 3, ஹைபாட்னஸ் வந்து 5 தான் வரும். இது கன்ஃபார்மா எல்லாருக்கும் தெரியும் தானே. இங்க 3 4 மாறி வரலாம், அது பிரச்சனை இல்லை. பட் ஹைபாட்னஸ் கான்ஸ்டன்டா 5 தான் வரும். அப்ப சைன் தீட்டா என்ன வரும் சொல்லுங்க. இந்த டயக்ராம்ல சைன் தீட்டா எவ்வளோ? ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். அப்போ இங்க ஆப்போசிட் வந்து 4 by 5. காஸ் தீட்டா என்ன வரும்? அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ். ஓகேயா? அப்ப இதுல 3/5. இப்ப சைன் தீட்டா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற 4/5ஐயும் காஸ் தீட்டா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற 3/5ஐயும் இதுல என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சரியா? இப்ப முதல்ல இங்க 3 இருக்கா? 3 இன்டூ சைன் தீட்டாக்கு பதிலா என்னது? 4/5 பிளஸ் 2 இன்டூ காஸ் தீட்டாக்கு பதிலா ஓகே கீழே 3 இன்டூ 4/5 மைனஸ் 2 இன்டூ 3/5. அப்ப மேலையும் கீழையும் அடிச்சிடலாமா? அப்படி அடிக்க முடியாது. பிளஸ்ல இருக்கு, மைனஸ்ல இருக்கு. ஸோ இப்ப பெருக்குங்க. 3 இன்டூ 4 என்னது? 12/5 மைனஸ் 2 இன்டூ 3 என்னது? 6/5. கீழே 12/5 மைனஸ் 6/5, இங்க வந்து பிளஸ். இது ரெண்டையும் கூட்டினா 12 பிளஸ் 6, கீழே 5 தான் இருக்கு. அப்ப மேல கூட்டலாம். 18/5 கீழே 12 மைனஸ் 6 என்னது? 6/5. 5ம் 5ம் மேலையும் கீழே என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப 18/6 மட்டும் இருக்கும். அந்த ஸ்டெப் புரியலைன்னா திருப்பி சொல்றேன். அந்த 18/5 மேல இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். கீழே இருக்கிற 6/5 மேல கொண்டு வந்தா அது என்னவா மாறும்? 5/6. 5 5 கேன்சல் ஆயிடும். 6 18 கேன்சல் பண்ணா ஆன்சர் என்ன? 3. இது மாதிரி மாடல் சம்ஸ் வரலாம். இதை காப்பி பண்ணிக்கோங்க. அது அடுத்த சம் போலாம். இல்லையாச்சா? அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் சம். த்ரீ இன்டூ இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இந்த 3 சைன் தீட்டானா 3க்கும் சைன் தீட்டாக்கும் இடையில பெருக்கல் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இதுல ஒருத்தங்க டவுட் ஒண்ணு கேட்டிருக்காங்கப்பா. என்னன்னா 3 இன்டூ 4/5 போடுறோம்ல, அது வந்து 5 இன்டூ 3 18, 5 இன்டூ 3 15 பிளஸ் 4 19/5 போடக்கூடாதான்னு கேட்டிருக்காங்க. இப்படிலாம் போடும்போது எப்படி இருக்கணும் அந்த இடம்? 3 4/5 மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கணும். இப்படி இருந்தாதான் 19/5. நடுவுல மல்டிப்ளிகேஷன் சிம்பல் இருந்ததுன்னா நீங்க அதை பெருக்க தான் செய்யணும். மேல உள்ளதை பெருக்கணும். 3 இன்டூ 4 12. புரிஞ்சுச்சா? அடுத்தது
இது ட்ரை பண்ணி பாருங்க. இது நீங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க ஆன்சர். இதுல ஸ்டார்டிங் ஸ்டெப் எப்படி போகணும்னா காட் தீட்டா ஈக்குவல் டு இந்த 3 இருக்கு, இந்த 2 இருக்குல்ல, இந்த 2 அண்ட் ஈக்குவலுக்கு இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா அது எதா மாறும்? 3/2 மாறும். சரியா? காட் தீட்டா ஈக்குவல் டு 3/2னா அப்ப டேன் தீட்டா ஈக்குவல் டு என்ன? டேனும் காட்டும் இன்வர்ஸ் தானப்பா. அப்ப டேன் தீட்டா ஈக்குவல் டு இதை தலைகீழா போடுங்க, எவ்வளவு வரும்? 2/3. சரியா? டேன் தீட்டா வந்து 2/3. ஆன்சர் வந்து 1/2 வருதாப்பா? சரி. tan theta ஈக்குவல் டு 2/3. சரியா? இது வரைக்கும் புரிஞ்சதா எல்லாருக்கும்? இப்போ இதுல ட்ரையாங்கிள் போடுறேன். இந்த ட்ரையாங்கிள்ல tan theta ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தானே எழுதுவோம். ஆப்போசிட் வந்து 2, இது என்னது 3. இப்போ ஹைபார்ட்னஸ் கண்டுபிடிக்கணும்னா இது ஸ்டாண்டர்ட் வேல்யூல நான் கொடுக்கல. ஹைபார்ட்னஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க. 3² பிளஸ் என்னது 2². அதுதான் ஹைபார்ட்னஸ். பித்தாகரஸ் தியரம் படி 3² எவ்வளோ? 9 + 4. 9 + 4 எவ்வளோ? √13. அப்ப நமக்கு இந்த இடத்துல ஹைபார்ட்னஸ் என்ன கிடைச்சிருக்கு? √13. அப்படியே வச்சுக்கணும் ரூட்டை. இப்ப 2 × cos θ எவ்வளவு சொல்லுங்க? இந்த இதை பார்த்து சொல்லுங்க. ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள்ல cos θ என்ன வரும்? அட்ஜசன்ட் பை ஹைபார்ட்னஸ் தானே, அடிப்பக்கம் பை கர்ணம் தானப்பா. cos θ வந்து அப்ப இங்க என்ன வரும்? 3/√13. ஓகேயா? அப்ப sin θ ஈக்குவல் டு என்ன வரும் சொல்லுங்க? 2/√13. ஓகே, இப்ப நம்ம இதை அப்படியே இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2 cos θ என்னது 3/13 மைனஸ்
sin theta என்ன 2/13 √13 கீழே 2 into 3/√13 plus 2 ஓகே தானா? இப்ப மேல உள்ளது இதை மல்டிப்ளை பண்ணுங்க. எவ்வளோ? 6/√13 minus 2/√13 மேல வரும். ஓகேவா? கீழே என்ன வரும்? அதே தானே 6/√13 plus 2/√13. மேல வந்து √13 ரெண்டு சைடும் இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணலாம்? மேல வந்து மைனஸ் பண்ணலாம். 6 minus 2 எவ்வளோ? 4/√13 by கீழே என்ன வரும்? 6 plus 2 8/√13. இதுக்கு அடுத்த ஸ்டெப் 4/√13 into என்னது? √13/8. √13 கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க 1 இங்க 2. அப்ப ஆன்சர் என்ன? 1/2. இந்த சம்ம ஷார்ட்டா செய்யறதுக்கு வழி இருக்கா? யாராவது சொல்ல முடியுமா? இந்த சம் இப்படி செஞ்சா ஆன்சர் வரும் 1/2 தான். பட் இதை விட ஷார்ட்டா ட்ரை பண்ணலாம். அப்படியா இருக்காது? இது காப்பி பண்ணியாச்சா எல்லாரும்? நோட் பண்ணிட்டீங்களா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? இதை ஷார்ட்டா எப்படி போடுறதுன்னு பாருங்க. இதே செம்ம ஷார்ட்கட்ல போடுறதுக்கு எப்படி போடலாம்னு பாருங்க. நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா cot theta equal to 2 cot theta equal to 3. அதான கொஸ்டின்? ஓகே, இப்ப இத நான் வந்து cot theta equal to எழுதுனா என்னப்பா வரும்? 3/2. கரெக்டா? cot thetaவுக்கு என்னப்பா ஃபார்முலா? நாம ஏற்கனவே எழுதியிருக்கோம் பாருங்க. அதுல tan theta equal to sin theta by cos theta ன்னு எழுதியிருப்போமா? அப்ப cot theta வந்து என்னப்பா வரும்? இதோட தலைகீழி cos theta மேல வரும், கீழே என்ன வரும்? sin thetaன்னு வரும். அப்ப நான் இதை வந்து மாத்துறேன். cot thetaக்கு பதிலா cos theta மேல, கீழே என்ன போடுறேன்? sin theta equal to என்ன போடுறேன்? 3/2. இதுக்கப்புறம் cos theta வர இடத்துல எல்லாம் 3 சப்ஸ்டியூட் பண்ண போறேன். sin theta வர இடத்துல எல்லாம் எது போட போறேன்? 2. இப்ப நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? 2
cos theta minus sin theta by 2 cos theta plus sin theta. இதானே கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இதுல 2 cos theta எவ்வளவு போடுவீங்க? 3 minus sin theta எவ்வளோ? 2. கீழே 2 cos theta 3 plus 2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 6 minus 2. கீழே 6 plus 2. 6 minus 2 4. 6 plus 2 8. கேன்சல் பண்ணா 1/2. ஸோ ஆன்சர் அதே தானே வருது, 1/2. இந்த மாதிரி எழுதிக்கோங்க, ஷார்ட்டா போடுது. ஓகே, எழுதியாச்சா? அடுத்த சம் போலாம். நெக்ஸ்ட் ஒவ்வொரு மாடல் சம்ஸ்க்கும் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறதுதான் இதுல இம்பார்ட்டன்ட். அது அந்த மெத்தட் வந்து பழகிடுச்சுன்னா எந்த சம் கொடுத்தாலும் நமக்கு ஸ்டெப் வந்து கொண்டு வந்துடலாம். ஒரு சம்ம பார்த்த உடனே இதை இந்த மாதிரி கொண்டு போகலாம், இந்த மாதிரி எழுதலாங்கிற அந்த அடுத்த ஸ்டெப் கொண்டு வரதுதான் இதுல மெயின், இந்த டாபிக் ஃபுல்லாவே. இப்போ நான் ஒரு சில ஃபார்முலாஸ் மாதிரி கொடுக்குறேன், அதை எழுதிக்கோங்கப்பா. இது அடுத்த ஃபார்முலா, நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃபார்முலா. நிறைய ஃபார்முலா வரும் இந்த டாபிக் ஃபுல்லாவே, அது கண்டிப்பா படிக்கணும். ஃபார்முலா படிச்சுட்டா கண்டிப்பா நம்ம ஒரு கொஸ்டின் போட்டுடலாம். இந்த 5 ஃபார்முலாஸும் நோட் பண்ணிக்கோ.
எழுதியாச்சா? சோ இதை பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி டைரக்டா இப்ப நான் கொடுத்துருக்கேன்ல, இந்த ஃபார்முலாவே கேள்வியா கேட்கலாம். tan வந்து 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி அப்படி தனித்தனியா எழுதி 89 90க்கு முந்தின நம்பர் அது வரைக்கும் போட்டா ஆன்சர் என்னதான் வரும்? 1. அது மாதிரி காட்டுக்கும் 1 தான். காஸ் வந்து 90 டிகிரி வரைக்கும் போட்டா ஆன்சர் 0. ஏன்னா காஸ் 90 டிகிரியோட வேல்யூ என்ன? 0. சைன் வந்து 0. ஏன்னா இதுக்கு நடுவுல தான் என்ன வரும்னா சைன் 90 டிகிரி வருமா? சரி, 180 டிகிரி சைன் 180 டிகிரி 0. அதனால இது ஃபுல்லாவே 0. அபவ் 180 டிகிரி வந்தாலும் ஆன்சர் என்னதான்? 0 தான். அது மாதிரி காஸ்க்கு வந்து 90 டிகிரி வரைக்கும் வந்து அபவ் 180 டிகிரி வந்தாலும் ஆன்சர் என்னதான்? 0 தான். சரியா? இப்ப இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் என்ன பாரும்? ஜீரோ தானே. இப்ப சைன் இதுல இருந்து இது வரைக்கும் போட்டாலே ஆன்சர் என்னதான் வரும்? 0 இன்டூ அதுக்கப்புறம் என்ன போட்டாலும் ஆன்சர் என்னதான்? 0. ஓகே, அடுத்தது செகண்ட் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஸ்கொயர். இது வந்து ஆக்சுவலா நான் 5ல இருந்து போட்டுட்டேன். சாரி, ஆக்சுவலா 1ல இருந்து தான். சைன் ஸ்கொயர் 1 டிகிரி பிளஸ் சைன் ஸ்கொயர் 2 டிகிரி சைன் ஸ்கொயர் 3 டிகிரி சைன் ஸ்கொயர் 4 டிகிரி பிளஸ் இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? பிளஸ். இது எல்லாமே பிளஸ். இதுக்கு முன்னாடி ஃபார்முலால வந்து பிளஸ் சொல்லல. நம்ம இங்க என்ன இருந்துச்சு? மல்டிப்ளிகேஷன் தானே இருந்துச்சு. ஓகே, இந்த சம் நம்ம போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நமக்கு தெரியணும். அது பார்த்துட்டு இதுக்கு வரலாம். கவனிங்க, ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலா. கவனிங்க, சைன் 40 டிகிரி இதுக்கு டேப்லெட் காலம்ல நமக்கு வேல்யூஸ் இருக்கா? இல்ல, அப்படிதானே? சரி, சைன் 40 டிகிரியை நான் வந்து இப்படி எழுத போறேன். சைன் 90 மைனஸ் 50 இப்படி எழுதலாமா?
40 90ல இருந்து கழிச்சா வரும் தானேப்பா? ஓகேயா? இது எப்படி இருக்குன்னா பாக்குறதுக்கு சைன் 90 மைனஸ் தீட்டா. ஓகேயா? இந்த 90 மைனஸ் தீட்டா நேத்து சொல்லும் போது ஒரு இடத்துல சொன்ன ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி 4 குவாட்ரண்ட் போட்டு சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த விஷயம் தெரிஞ்சாதான் இதுக்கப்புறம் உள்ள சம் போட முடியும். ஸோ அதனால நம்ம அதை வந்து பார்த்துடலாம். 90 மைனஸ் தீட்டானா இதோட ஆன்சர் என்ன வரும்னா காஸ் தீட்டான்னு வரும். அதாவது காஸ் 50 டிகிரின்னு வரும்பா. ஓகேவா? அது எப்படி அது வரும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். நான் சொன்ன அந்த படத்தை திருப்பி வரைகிறேன். இந்த படத்துல 4 குவாட்ரன்ஸ். இது முதல் குவாட்ரண்ட், முதல் கால் பகுதி, ரெண்டாவது கால் பகுதி, மூணாவது, இது நாலாவது. இதுல வந்து ஆல் எஸ்னா சில்வர், டீ, கப்ஸ், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஆல்னா எல்லா ஆங்கிள்ஸும், சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா எல்லாமே இதுல வந்து பிளஸ்ஸா இருக்கு. இதுல எஸ் அப்படின்னா சைன், சைன் மட்டும்தான் பிளஸ், மற்றதெல்லாம் மைனஸ். டி இதெல்லாம் டேன், டேன் மட்டும்தான் பிளஸ், மற்றதெல்லாம் மைனஸ். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வந்து சி, காஸ் மட்டும்தான் பிளஸ், மற்றதெல்லாம் மைனஸ். ஓகே, இப்போ நான் வந்து இதுல 8 ஆங்கிள்ஸ் எழுதியிருப்பேன். அதுல ஸ்டார்ட் பண்ற ஆங்கிள் வந்து இங்க இருந்து தான் ஆரம்பிச்சிருப்பேன். இங்க முதல்ல என்ன ஆங்கிள் போட்டோம் ஞாபகம் இருக்கா? 90 மைனஸ் தீட்டா. இங்க மைனஸ் தீட்டா போட்டதுக்கு அப்புறம் இங்க என்ன போடணும்? 90 பிளஸ் தீட்டா. இது கூடயே சேர்த்து இங்க என்ன எழுதணும்? 180. 180ல என்ன போடுவோம்? பிளஸ்ஸா மைனஸா? மைனஸ். இதுக்கப்புறம் இங்க 180 பிளஸ், அதுக்கப்புறம் என்ன ஆங்கிள்? 270 மைனஸ் தீட்டா. இங்க என்ன வரும்னா 270 பிளஸ் தீட்டா. அதுக்கப்புறம் இங்க 360 மைனஸ் தீட்டா. அதுக்கப்புறம் இங்க என்ன வரும்? 360 பிளஸ் தீட்டா. இது மாதிரி 8 ஆங்கிள்ஸ் எழுதிப்போம். இந்த ஆங்கிள்லாம் எதுக்காக எழுதிருக்கோம்னா கன்வர்ஷன், ஒரு ஆங்கிளை இன்னொரு ஆங்கிளா மாத்துறதுக்கு. இப்போ சைனோடைய ஆப்போசிட் ஆங்கிள், இப்ப நம்ம அடுத்து எழுத போறது என்னன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் என்ன எழுதுறோம்னு பாருங்க. சைனோட ஆப்போசிட் ஆங்கிள் வந்து காஸ். சைன் தீட்டா வந்தா அதை சேஞ்ச் பண்றதுக்கு, ஆப்போசிட்டா மாத்துறதுக்கு என்ன போடணும்? காஸ். காஸ் தீட்டாவோட ஆப்போசிட் வந்து சைன். ஓகேயா? tan தீட்டாவோட ஆப்போசிட் வந்து காட். காட்டுக்கு வந்து tan. ஓகேயா? சீக்கனுக்கு ஆப்போசிட் வந்து கொசிகன். கொசிகனுக்கு ஆப்போசிட் என்ன? சீக்கன். இதெல்லாம் ஏன் எழுதியிருக்கோம் நான் சொல்றேன் கவனிங்க. இப்பதான் இந்த டேப்லெட் கால இதுல வரலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து 90 மைனஸ் தீட்டா எடுக்க போறேன். ஓகேவா? நான் எழுதுறத நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா புரியும். ஸோ இப்போ நான் வந்து சைன் 90 மைனஸ் தீட்டான்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. 90 மைனஸ் தீட்டா, இதோட ஆன்சரை என்ன பண்ணலாம்? சைன் 90 மைனஸ் தீட்டாங்கிற ஆன்சரை நான் என்ன எழுதலாம்? காஸ் தீட்டா. இங்க பிளஸ் வருமா மைனஸ் வருமா? இந்த காஸ் எழுதுறோம்ல, காஸ்க்கு முன்னாடி பிளஸ் போடணுமா மைனஸ் போடணுமா? பிளஸ். எதை வச்சு சொல்றோம்? இந்த 90 மைனஸ் தீட்டாவை வச்சு. 90 மைனஸ் தீட்டாங்கிறது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல 90 மைனஸ் தீட்டா வரக்கூடிய எல்லா ஆங்கிளுக்கும் சிம்பிள் என்னதான் போடணும்? பிளஸ். ஆங்கிளை மாத்தணும், எல்லாத்துக்குமே ஆங்கிள் மாறும். ஓகேவா? ஆனா நீங்க போடுறப்போ 90 மைனஸ் தீட்டாக்கு போட்டீங்கன்னா ஆப்போசிட் ஆங்கிளை போட்டுட்டு சிம்பிள் வந்து என்ன போட்டா போதும்? பிளஸ். புரிஞ்சுதா இப்ப நான் சொல்றது? இது எத்தனை பேருக்கு புரியல? புரியாதவங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்க. புரியல? ஓகே.
ஓகே, இப்போ வந்து ஒரு கொஸ்டின் நான் வந்து கேக்குறேன். கொஸ்டின் வந்து என்னன்னா, இங்க எழுதுறேன். cot 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன? இதுதான் கொஸ்டின். சரியா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். அந்த ஆன்சர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா இதெல்லாம் வச்சுதான் ஆன்சரே போட முடியும். ஓகே தானா? இப்போ காட்டோட ஆப்போசிட் ஆங்கிள் எது? tan. அப்ப இந்த இடத்துல காட்டோட ஆப்போசிட் ஆங்கிள் என்ன போடுறேன்? tan. ஓகே, அதுக்கப்புறம் tan தீட்டான்னு மட்டும் போட்டா போதும். இந்த இடத்துல 90 மைனஸ் தீட்டால இந்த தீட்டா மட்டும்தான் இங்க வருது, 90 வராது. ஓகேயா? இந்த காட் 90 மைனஸ் தீட்டாக்கு tan தீட்டான்னு போடுறீங்கல்ல, அதுக்கு முன்னாடி வந்து பிளஸ் சிம்பல் வருமா மைனஸ் சிம்பல் வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை தான் எதை வச்சு டிசைட் பண்ணோம்? இதை வச்சு. 90 மைனஸ் தீட்டா வந்து எங்க வருது? ஆல்ல வருதா, சைன்ல வருதா, டேன்ல வருதா, காஸ்ல வருதா? ஆல். ஆல்ல 90 மைனஸ் தீட்டா வருதுன்னா அப்ப எந்த ஆங்கிள் நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதோட சிம்பல் என்னதான் போடணும்னு சொன்னேன்? பிளஸ். அப்ப இதோட சிம்பல் முன்னாடி என்ன போடணும்? பிளஸ். புரிஞ்சுச்சா? இப்ப இன்னொரு கொஸ்டின் கேக்குறேன். சைன் 90 பிளஸ் தீட்டா. சரியா? இப்ப இதுக்கு ஆன்சர் நீங்க போடணும். இப்போ சைன் 90 பிளஸ் தீட்டாக்கு ஆப்போசிட் ஆங்கிள் போடணும். சைனோட ஆப்போசிட் ஆங்கிள் என்ன? காஸ். ஓகேயா? 90 பிளஸ் தீட்டா எங்க வருது? செகண்ட் குவாட்ரண்ட்ல வருதா? செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்துச்சுன்னா 90 பிளஸ் தீட்டா போடும்போது எதுக்கு மட்டும்தான் பிளஸ்? சைனுக்கு மட்டும் என்ன வரும்? பிளஸ். அப்ப இந்த இடத்துல காஸ் தீட்டா முன்னாடி சிம்பிள் பிளஸ்ஸா மைனஸா? முன்னாடி சிம்பிள் என்ன? இங்கதான் நீங்க பார்க்கணும், இங்க பார்க்க கூடாது. இது நாமளே போடுற காஸ்ட். சைன் தானப்பா இருக்கு. சைன் சைன் 90 பிளஸ் தீட்டாக்கு தான் இங்க என்ன சிம்பிள்? பிளஸ். அப்ப இந்த இடத்துல என்ன சிம்பிள் வரும்? பிளஸ். ஓகேயா? சரி, இப்ப வந்து காட் 90 பிளஸ் தீட்டா என்ன வரும் சொல்லுங்க? காட்டுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் என்ன? tan. 90 பிளஸ் தீட்டா எங்க இருக்கு? இங்க தானே இருக்கு. 90 பிளஸ் தீட்டா இங்க காட்ல வந்துச்சுன்னா பிளஸ் சிம்பிள் வருமா? எதுக்கு மட்டும்தான் பிளஸ் சிம்பிள்? சைன். இப்ப இங்க காட் இருக்கு, அப்ப அதுக்கு என்ன வரும்? மைனஸ். புரிஞ்சுச்சா? ஓகே, இப்ப இன்னொரு கொஸ்டின். காஸ் 90 பிளஸ் தீட்டா கரெக்டா சொல்லுங்க. நீங்க பார்க்க வேண்டியது இந்த காஸ் இதுதான் இங்க இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இதோட ஆன்சர் இங்க இருக்கா இல்லையான்னு பார்க்க கூடாது. ஓகேவா? கொஸ்டின் இதுதான். காஸ் தான் இங்க வருமா இல்லையான்னு பார்க்கணும். காஸ் இங்க இருக்கா? சைன் மட்டும்தானே இருக்கு. இங்க சைன் வந்தா ஆன்சர்ல பிளஸ் வரணும். பட் இங்க என்ன இருக்கு? காஸ். அப்ப இங்க என்ன வரும்? மைனஸ் சைன். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நான் சொன்னது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இது புரியாம இருக்கா? இப்ப புரியுதாப்பா? இப்ப புரிஞ்சவங்க சொல்லுங்க. இதுக்கப்புறமா இன்னும் யாருக்கு புரியாம இருக்கீங்கன்னா சொல்லுங்க. திருப்பி சொல்றேன். இதுல யாருக்கு இன்னும் புரியாம இருக்கா? யாருக்கெல்லாம் புரியல?
புரிஞ்சுச்சா? சரி. இப்போ இந்த ஆப்போசிட் ஆங்கிள் யூஸ் பண்றோம்ல, அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதை காப்பி பண்ணிட்டீங்களா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் யூஸ் பண்றது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 90 மைனஸ் தீட்டாக்கு, 90 பிளஸ் தீட்டாக்கு, 270 மைனஸ் தீட்டாக்கு, 270 பிளஸ் தீட்டாக்கு, இதுக்கெல்லாம் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேயா? எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம்? 180 மைனஸ் தீட்டாக்கு, 180 பிளஸ் தீட்டாக்கு, 360 பிளஸ் தீட்டாக்கு, 360 மைனஸ் தீட்டாக்கு, இதுக்கெல்லாம் ஆப்போசிட் ஆங்கிள் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன ஆங்கிள் இருக்கோ அதை அப்படியே போட்டுறணும். சைன்னா சைன், காஸ்னா காஸ். இது எல்லாத்துக்கும் தான் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வரும். அதாவது சைன்னா காசு, காஸ்னா சைனு சொன்னல, அது காட்னா டேன், டேன்னா காட், சீக்கன்னா கொசிக்கன், கொசிக்கன்னா சீக்கன். அப்ப இங்க என்ன போடணும்? இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா என்ன போடணும் அப்படின்னா சைன்னா சைன் தான் எடுத்துக்கணும். காஸ்னா என்னது? காஸ். டேன்னா டேன். சீக்கன்னா சீக்கன். ஓகேயா? இது புரிஞ்சுதா? சீக்கன்னா சீக்கன், கொசிக்கன்னா கொசிக்கன், அப்படியே எடுத்துக்கணும். இப்போ நான் கேட்கிற கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. ஃபாஸ்டா சொல்லிடுவீங்களா? இது நோட் பண்ணியாச்சா? அந்த குவாட்ரண்ட்டை பார்த்து சொன்னா போதும். ஓகே, கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சைன் 90 மைனஸ் தீட்டா. ஆன்சர் என்ன? ஃபாஸ்டா சொல்லுங்க. காஸ் தீட்டா. 90 மைனஸ் தீட்டா வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வருது. அதுல எல்லாமே பிளஸ். சைன் வந்து ஆப்போசிட் ஆங்கிள் மாத்தணும். ஏன்னா இது 90 மைனஸ் தீட்டாக்கு ஆப்போசிட் ஆங்கிள் போடணும்னு சொன்னேன். கரெக்டா? இப்ப சைனுக்கு காசு, இங்க சிம்பிள் வந்து என்னதான் இருக்கும்? பிளஸ். ஓகே, அடுத்தது காஸ் 90 மைனஸ் தீட்டா. ஆன்சர் என்ன? காசோட ஆப்போசிட் ஆங்கிள் என்ன? சைன். அப்ப இங்க என்ன வரும்? பிளஸ் சைன் தீட்டா. ஓகே, அடுத்தது காட் 90 மைனஸ் தீட்டா என்ன வரும்? பிளஸ் tan தீட்டா. ஓகேவா? அடுத்தது கொசிக்கன் 90 மைனஸ் தீட்டா என்ன வரும்? பிளஸ் சீக்கன் தீட்டா. ஓகே தானா? சரி, நெக்ஸ்ட் சைன் 90 பிளஸ் தீட்டா என்ன வரும்? 90 பிளஸ் தீட்டா செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் வந்தா பிளஸ் போடணும். இங்க சைன் தானே இருக்கு. அப்ப இங்க வரக்கூடிய சிம்பிள் என்ன இருக்கணும்? பிளஸ். 90 பிளஸ் தீட்டா வரதுனால சைனோட ஆப்போசிட் ஆங்கிள் என்ன போடணும்? காஸ். ஓகேயா? சரி, அடுத்தது காஸ் 90 பிளஸ் தீட்டா என்ன வரும்?
காஸ்க்கு ஆப்போசிட் ஆங்கிள் என்ன? சைன். சிம்பிள் என்ன? மைனஸ். ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனுக்கு மட்டும்தான் பிளஸ், மற்ற எது வந்தாலும் என்ன சிம்பிள் தான்? மைனஸ். ஓகே, அடுத்தது tan 90 பிளஸ் தீட்டா என்ன வரும் சொல்லுங்க? மைனஸ் காட். கரெக்டா? அப்புறம் கொசிகன் 90 பிளஸ் தீட்டா என்ன வரும்? மைனஸ் சீக்கன். ஓகே, அடுத்தது சைன் 180 மைனஸ் தீட்டா என்ன வரும்? இது என்ன குவாட்ரண்ட்? செகண்டா தேர்டா? சைன் 180 மைனஸ் தீட்டா செகண்டா தேர்டா? செகண்ட் தானேப்பா? செகண்ட் தானே? சரி, செகண்ட்ல சைன் வந்தா என்னது? பிளஸ். ஓகே தானா? சைன் வந்தா பிளஸ். அப்ப இதோட ஆன்சர்ல பிளஸ் சிம்பிள் கண்டிப்பா ஓகே வரும். இங்க என்ன போடணும்? காசா சைனா? நான் சொன்னேன்ல எதுக்கெல்லாம் மாத்த கூடாதுன்னு சொன்னேன். 180க்கும் 360க்கும் ஆங்கிள வந்து மாத்த கூடாது. அப்ப இங்க என்ன வரும்? சைன் பிளஸ் சைன். ஓகேவா? அடுத்தது காஸ் 180 மைனஸ் தீட்டா என்ன வரும் சொல்லுங்க? காஸ் 180 மைனஸ் தீட்டா. இது செகண்ட் குவாட்ரண்ட் தான், பட் சைனுக்கு மட்டும்தானே பிளஸ். இங்க வந்து காஸ் வந்தா அப்ப இங்க என்ன வரும்? மைனஸ். கரெக்டா? மைனஸ் சிம்பிள். ஆனா இங்க வந்து காசு நீங்க என்ன செய்யக்கூடாது? ஆப்போசிட் ஆங்கிள மாத்தக்கூடாது. என்னன்னே போட்டுருணும்? காஸ் தீட்டாவே போட்டுருணும். ஓகேவா? அடுத்தது காட் 180 மைனஸ் தீட்டா. ஆன்சர் என்ன? காட் வந்தாலும் இங்க சிம்பிள் என்னதான்? மைனஸ். காட் வந்தாலும் அதே காட்டு தான், மாறாது. ஓகேயா? சீக்கன் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் சீக்கன் தீட்டா. கரெக்டா? அடுத்தது கொசிக்கன் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் கொசிக்கன் தீட்டா. ஓகேவா? சரி, அடுத்தது இது மாதிரி சொல்லிட்டே போலாம் தானே? நான் 180 விட்டுறேன், 270க்கு வரேன். சைன் 270 மைனஸ் தீட்டா, இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க? டூ செவன்டி மைனஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட்? தேர்ட் குவாட்ரண்ட் தானே? தேர்ட் குவாட்ரண்ட்ல எது மட்டும் பிளஸ்? டேனுக்கு மட்டும் பிளஸ். இதுல ஆங்கிள் ஆப்போசிட்டா மாத்தணுமா மாத்தக்கூடாதா? மாத்தணும், அப்படிதானே? அப்ப சைனோட ஆப்போசிட் ஆங்கிள் என்ன? காஸ். சிம்பிள் என்ன? மைனஸ். மைனஸ் காஸ் தீட்டா. புரிஞ்சுச்சா? அதுக்கப்புறம் நீங்க ஃபேன் போட சொல்லவே இல்லையே. காஸ் 270 மைனஸ் தீட்டா, இப்ப இதுக்கு என்ன வரும்? ஆங்கிள் மாத்தணும், சோ சைனு. சிம்பிள் என்ன? மைனஸ். மைனஸ் தானே? ஓகே, அடுத்தது tan 270 மைனஸ் தீட்டா என்ன வரும் சொல்லுங்க? tan 270 மைனஸ் தீட்டா. இந்த இடத்துல தான் பிளஸ் வரணும். கரெக்டா? டேனுக்கு வந்து பிளஸ் தானேப்பா? பிளஸ் இங்க என்னது? சிம்பிள் இந்த ஆங்கிள் மாறும் தானே? பிளஸ் காட் தீட்டா. புரியுதா? சோ இந்த மாதிரி எப்படி போடணுங்கிறது தெரியுதா? இதை காப்பி பண்ணிக்கோங்க.
சரி, இப்போ வந்து நான் கொஸ்டின்ஸ் போறேன், கவனிங்க. காஸ் 90 மைனஸ் 30, இதுக்கு என்ன ஆன்சர்? இந்த தீட்டா இருக்கிற இடத்துல 30 இருக்கு, அவ்வளவுதான். காஸ் 90 மைனஸ் தீட்டா வந்தா என்ன போடணும்? காஸ் 90 மைனஸ் தீட்டா வந்தா என்ன போடணும்? ஃபார்முலா என்ன? பிளஸ் சைன் தீட்டா அதானே? ஓகே, சைன் தீட்டாக்கு என்ன போடணும்? 30. சைன் 30 டிகிரி வேல்யூ என்ன? புரிஞ்சுச்சா? ஓகேவா? இப்போ சைன் 54 டிகிரி, சரியா? இதை இப்ப நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணும். இந்த டிகிரி நமக்கு வந்து டேப்லர் காலம்ல கிடையாது. இதை நான் எப்படி எழுதுறேன்னா சைன் 90 மைனஸ் 36 இப்படி எழுதலாமா? 90ல இருந்து 36 கழிச்சா 54 வந்துடும் தானே? கரெக்ட் தானே? 54 நான் வந்து எந்த ஆங்கிள் எழுதியிருக்கேன்? 90ல இருந்து எழுதியிருக்கேன். சோ இது வந்து இப்ப என்னதான் மாறிடுச்சுன்னா 90 மைனஸ் தீட்டாவா மாறிடுச்சு. அப்போ சைன் 90 மைனஸ் தீட்டாவை எப்படி எழுதுவீங்க சொல்லுங்க? காஸ் தீட்டா எவ்வளோ? 36. இதுதான் இங்க போடணும். கரெக்டா? புரியுதாப்பா? சைன் 54 சைன் 90 மைனஸ் 36ன்னு எழுதுனா அந்த சைனே போயிட்டு காசா மாறிடும். இந்த 36 தான் இங்க இருக்கும். அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா சைன் 54ம் காஸ் 36ம் ஒண்ணுதான், ஈக்குவல். சைன் 54 வர இடத்துல எல்லாம் நீங்க எதை சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 36 என்ன செய்யலாம்? சப்ஸ்டியூட் பண்ணலாம். புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ நான் ஒரு சம் கொடுத்தேன்ல, அந்த சம்க்கு வரலாம். அந்த சம் என்னதுப்பா நம்ம போட்டது? சைன் ஸ்கொயர் 1 டிகிரி அதானே, பிளஸ் சைன் ஸ்கொயர் 2 டிகிரி, சைன் ஸ்கொயர் 3 டிகிரி அப் டு எது வரைக்கும்? சைன் ஸ்கொயர் 80 டிகிரியா? 89 டிகிரி இதானே கண்டுபிடிக்கணும். இப்போ சைன் 1 டிகிரியை வந்து நான் எப்படி எழுதலாம் சொல்லுங்க? சைன் 1 டிகிரியை எப்படி எழுதலாம்? சைன் 90 மைனஸ் 1, சரி 90 மைனஸ் 89 எழுதலாம் தானே? 90 வச்சு எழுதுனா இப்படி எழுதலாம் தானே? அப்போ இது எப்படி மாறும்பா? சைன் 90 மைனஸ் தீட்டாக்கு வேல்யூ என்ன? காஸ் 89. இந்த தீட்டா தானே இங்க போடுறோம். ஓகே, ஸோ காஸ் 89 அப்படின்னு வருது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எதெல்லாம் நம்ம பேரா எடுத்துக்கலாம்னா சைன் ஸ்கொயர், இப்போ சைன் ஸ்கொயர் 1 நான் எதா எழுத போறேன்? காஸ் ஸ்கொயர் 89 எழுதலாம் தானே? ஏன்னா ரெண்டு ஒண்ணு தானேப்பா. சைன் 1 டிகிரி தான் இது. அப்ப நான் சைன் ஸ்கொயர் 1 டிகிரிக்கு பதிலாக இது எழுதிடலாமா? அப்ப இந்த காஸ் ஸ்கொயர் 89ம் இந்த சைன் ஸ்கொயர் 89ஐயும் பக்கத்துல பக்கத்துல எழுதுனா அது எப்படி மாறிடும்? காஸ் ஸ்கொயர் 89 பிளஸ் சைன் ஸ்கொயர் 89 மாறிடுமா? நாம ஒரு ஃபார்முலா படிச்சோம்ல, காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, என்ன ஒரு ஆன்சர்? 1. ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோமே பாருங்க, அது எப்படி எழுதிருப்போம்னா முதல்ல சைன் ஸ்கொயர் எழுதிருப்போம், அப்புறம் என்ன எழுதிருப்போம்?
எல்லாம் ஒண்ணுதான். ரெண்டுல மாத்தி கூட எழுதலாம். ஓகேவா? இந்த மாதிரி இது ரெண்டையும் சேர்த்தா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 1. இப்படியே நீங்க பேர் எடுத்துட்டே வந்தீங்கன்னா 1ஐயும் 89ஐயும் எடுத்தா 1 கிடைக்கும். ஓகேயா? 2வையும் எதையும் எடுத்தா 1 கிடைக்கும்? 88. 3ஐயும் 87ம் இது மாதிரி எடுத்துட்டே வரும்போது கடைசியில ஒரு நம்பருக்கு எடுக்காம இருக்கும். அது என்ன நம்பர்? மிடில்ல ஒரு நம்பர் மட்டும் எடுக்க முடியாம இருக்கும். அது என்ன நம்பர்? 89 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல மிடில் நம்பர் எதுப்பா? 89க்கு முன்னாடி 88ஆ? 88 ரெண்டா பிரிச்சா 44 44. அப்ப மிடில்ல வர்றது எத்தனாவது? 45. அப்ப இந்த இடத்துல நமக்கு பேர் எடுக்க முடியாம இருக்கிறது எது? சைன் ஸ்கொயர் 45 மட்டும் தனியா இருக்கும். மத்ததெல்லாம் சேர்த்து சேர்த்தா 1ன்னு வந்துரும். அப்ப சைன் ஸ்கொயர் 45 போட்டா அதான் நம்மளோட ஆன்சர். சைன் 45 ஆன்சர் என்ன? அப்ப அதை ஸ்கொயர் பண்ண 1/√2 தானே? அதை ஸ்கொயர் எடுத்தா என்னது? 1/2. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 1/2. எழுதியாச்சா? மீதி உள்ளதை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் உள்ள சம்ஸை திருப்பி எடுத்து பாருங்க. ஓகேயா? இல்ல லாஸ்டா ஒரு ஃபார்முலா சொல்றேன், அது மட்டும் எழுதிக்கோங்க. இன்னைக்குள்ள ஃபார்முலா. ஆன்சர் வந்து 1/2. இன்னைக்கு ஒரு ஃபார்முலா சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க.
இந்த 6 ஃபார்முலாஸும் தெரியணும். இதை நோட் பண்ணிக்கோங்க, இதை படிச்சுக்கோங்க. எழுதியாச்சா? ஸோ மீதி உள்ளதை நாளை பார்க்கலாம். தேங்க்யூ.